சீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலில் இறை சுவையில் மீண்டும் சாரதா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கோயில்களை பற்றிய ஆன்மீக தகவல்களையும் அளிக்க உள்ளார். இறை சுவையில் மீண்டும் விதைகள் விதைக்கப்படுகின்றன. வணக்கம் சாரதா அவர்களே. வணக்கம் வித்யா. நீங்க மீண்டும் சீட்ஸ் சேனலில் வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிம்மா. எனக்கும் அதே போல மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஆன்மீக தகவல்களை பேசறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு நாள் நம்ம சீட்ஸ் சேனல்ல நம்ம இறை சுவையில நிறைய கோவில்கள் பத்தியும், அபூர்வமான கோவில்கள், அதே போல நவராத்திரி சமயத்துல அம்பாள்கள் பத்தி ஒண்ணு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு என்ன வித்தியாசமா ஆச்சரியமான வியக்கத்தக்க வகையான சில கோவில்கள்ல பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா பஞ்சபூதங்கள்ல நீர் ஒண்ணு நமக்கு தெரியும். உணவின்றி கூட இருக்கலாம், நம்ம நீர் இல்லாம இருக்க முடியாது. நம்மளே கண்ணால கடல்ல ரொம்ப வெயில் காலத்துல தாகம் நாக்கெல்லாம் வரட்டினா போய் கடல்ல கிட்ட பீச்சில் போய் நின்னுட்டு காத்து வாங்கிட்டு வருவோம். அருவியும் நம்மளால மறக்க முடியாது. அது போல குளங்கள், ஏரிகள் எங்க இருந்தாலும் கோவில்ல குளங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு நமக்கு தென்படும். அந்த மாதிரி நீர் இல்லாம இல்ல. அந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல முக்கியத்துவமான அந்த நீர்ல கடவுள் நமக்கு அருள் புரிகிறார். அந்த மாதிரி தெய்வங்களை நம்ம இந்த எபிசோட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். நீர்ல இருக்கிற கோயில்னாக்க அது எந்த மாதிரி இருக்கும்? எந்த ஊர்ல இருக்கு? ஒரு ஊர்லயும் ஒரு விசேஷம். நான் தரிசிச்சத வரைக்கும் என்னோட அனுபவத்துல பார்த்தத உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க கொஞ்சம். நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கும். கணபதியை தொழ காரியம் கைகூடும், கணபதியை தொழ கண்டபேர் வசியமாம், கணபதியை தொழ கர்மவினை தீரும், கணபதியை தொழ கைலாயம் கிட்டுமே. இந்த இடம் கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. கமண்டல கணபதி அப்படின்னு அவர் பேரு. கமண்டலம்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ரிஷிகளோட கையில அந்த செம்பு பாத்திரம், அந்த பிடி வச்சு ஒரு மூக்கு வச்சு கமண்டலம், அதெல்லாம் என்ன நீர். அந்த மாதிரி வடிவத்துல ஒரு சின்ன வடிவான ஒரு ஒரு சின்ன குழி போல இருக்கும். அதுல இருந்து தண்ணி பெருகெடுத்துன்னு வந்துட்டே இருக்கும். அது எதிர்க்க அந்த கமண்டல கணபதி உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த நீர் ஒரு இடத்துல சேர்ந்து அந்த ஊருக்கே அதுதான் குடிநீர். அந்த மாதிரி ஒரு இடம் நான் போனேன். அது தரிசிச்ச உடனே எனக்கு அத பத்தி குறிப்பு எடுத்து வச்சுட்டேன். அப்ப அதனால ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த இதுல பகிர்ந்துக்கலாமேன்னு தோணிட்டு, அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கமண்டல கணபதி சிங்கேரியில இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். ரொம்ப ஒரு காட்டு பகுதி, வனப்பகுதின்னு தான் சொல்லணும். சின்ன கிராமம். சுத்தி ஒரே காட்டு மரங்கள். ஆனா நல்ல ஒரு பச்சளை கலந்த ஒரு மனம் வீசும். நம்ம நம்ம யாத்திரை பண்றது, டிராவல் பண்றது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நம்ம வண்டி போகும். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். அழகா சின்ன ஒரு இடத்துல அந்த பிள்ளையார், அவருக்கு எதிர்க்க இந்த கமண்டல ஷேப்ல அது திருகராப்போலே இருக்கு. அதுல இருந்து ஜலம் வருது. ஆனா குடிச்சா என்ன ஒரு ருச்சி! நிஜமா நாங்க எல்லாரும் பாட்டில்ல புடிச்சுன்னு வந்தோம். அப்படி எங்களுக்கு அந்த இது பிடிச்சது. பூஜைகள்லாம் நடக்கிறது. சதுர்த்தி எல்லா நித்திய பூஜையே அங்க நடக்கிறது. அதாவது ரொம்ப பஞ்சத்துல இந்த உலகம் இருக்கிறச்சே, அப்ப பார்வதி தேவி தபஸ் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போ பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு கமண்டலத்துல இருந்து அந்த நீர் எடுத்து தெளிச்சாராம். உடனே அந்த நீர் நிலையில இந்த நீர் இது உண்டாச்சு. அதுவே பிரம்மா நதி அப்படின்னு பின்னாடியும் இருக்கு. இதுக்கு முன்னாடிதான் இந்த இடத்துல அந்த கமண்டலம் போல அந்த இடத்துல இருந்து குபு குபுன்னு தண்ணி வந்துட்டே இருக்கு. அது எதிர்க்க பிள்ளையார அப்படியே இந்த பிள்ளையார கூப்பிட்டாலாம். அது பார்வதி தேவி. இந்த சனீஸ்வரன் ரொம்ப எனக்கு இங்க தவம் செய்ய முடியாம என்ன தொல்லப்படுத்துறான். நீ கொஞ்சம் உட்கார்ந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு அவர் அங்கேயே அந்த நீர்நிலைக்கட்டியே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால இந்த தலம் சனி திசை இருக்கிறவாருக்கும், அதாவது அங்க போய் தரிசனம் பண்ணினா அது இதுவாகும். மோஸ்ட்லி மார்கழி மாசம் அமாவாசை அன்னைக்கு அங்க ரொம்ப விசேஷம். அப்ப ஸ்திரீகள் எல்லாம் போய் அங்க நீராடிட்டு அவரை வழிபட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நாங்க சாதாரண ஒரு நாள்ல தான் போனோம். ஆனா ரொம்ப எங்களுக்கு அது போனது ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாரு, கடவுள் நீருக்கடியில் நீர்கிட்டயே உட்கார்ந்துட்டு நமக்கு அருள் பண்றாரு பாரு அப்படின்னு எங்களுக்கு தோணிச்சு. அப்பதான் சரி இத பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நீங்க அந்த பக்கம் கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா கொப்பாங்கிற ஊர்ல இருந்தும் ஆட்டோக்கள்லாம் கிடைக்கிறது. கொப்பாங்கிறது கர்நாடகால அது ஒரு ஸ்டேட். இல்லைன்னா சிங்கேரி வந்தாலும் அங்கேருந்தும் நீங்க ஒரு டாக்ஸியோ இதுவோ வச்சுட்டு போகலாம். தரிசிக்க வேண்டிய ஒரு தலம். கண்டிப்பா
நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பிள்ளையார கமண்டல கணபதியை தரிசிச்சுட்டு வாங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு அதிசயமானதை பத்தி நான் உங்கள்ட்ட பகிர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அபூர்வமான ஆன்மீக தகவல் கொடுத்ததுக்கு சீட்ஸ் சேனல் சார்பில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன்.